இப்போ ராமநாதபுரத்திலிருந்து தூத்துக்குடிக்கு போய் ஒரு பெண்ணை பாலியல் சீண்டல் செய்கிறான் என்றால் குற்றவாளியை பிடிச்சிட்டிங்க, வாழ்த்துக்கள். அதற்கான பின்னணி என்ன? இதற்கு பின்னால் இருக்கிற மர்மங்கள் என்ன? தங்கையை சீரழித்தவன் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு ஒரு நபர், கிட்டத்தட்ட தர்ம முனீஸ்வரன், ஒரு வண்டியே திருடி இருக்கிறான் அப்படின்னு சொல்லுது காவல்துறை. திருடிட்டு இங்கேருந்து அங்கே போயிருக்கான். இப்போ இவன் கற்பழிக்க காமுகன் முயன்றிருக்கிறான், அவள் தப்பிப்பதற்கு முயற்சித்திருக்கிறார், ஸ்ட்ரக்கிள் நடந்திருக்காங்க. அந்த பெண்ணோட நகத்துக்குள்ள இவனோட மேத்தோல் ஒட்டி இருந்ததாகவும் அந்த தோல் தான் டிஎன்ஏ பரிசோதனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது என்றும் சொல்லுகிறது காவல்துறை. இன்றைக்கி அந்த பொண்ணு சிதைக்கப்பட்டு சின்னாபின்னமாக்கப்பட்டு 10 நாட்கள் மருத்துவ உடல் புறாய்வு மையத்திலே வைக்கப்பட்டு குற்றவாளி இவன்தான் என்று 10 நாட்களுக்கு பிறகு அறிவிக்கப்படுகிறது. 800 ஆண்களை வரவழைத்து விசாரித்திருக்கிறார். அதில் 5 பேரை வந்து தனியாக ஒதுக்கிட்டாங்க. மிகச்சிறப்பான பொண்ணி, அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. அதில் 461 குற்றவாளி லிஸ்ட்டு அந்த பகுதியில் இருக்கு. தர்ம முனீஸ்வரன் ஒருவன் தான் குற்றவாளி என்பது சந்தேகமாக இருக்குதா? நாம் பேசி கொண்டிருக்கிறோம். இன்னும் 24 மணி நேரம் இல்லை, 48 மணி நேரம் அல்ல. இந்த ஒரு வாரத்துக்கு அவனை சுட்டுக் கொள்வதற்கும் வாய்ப்பு. மரபணு சோதனைகளில் என்ன நடந்தது இவனுடைய சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்ட்ரக்கிளுக்குள் நடந்த விஷயங்கள் இருக்குல்ல, அதனுடைய உடல் கூறாய்வுகள் எந்த மாதிரியான அறிவியல் தன்மையை காவல்துறை கையில். ஏற்கனவே 65 வயது மூதாட்டியை இவன் ரேப் அண்ட் மர்டர் பண்ணியிருக்கான். அதில் அவன் உச்சநீதிமன்றம் போய் பிணையில் அன்றைக்கி வெளியில் வந்திருக்கான். அதே மாதிரி இந்த வழக்கில் அவன் பிணையில் வெளியில் வந்துட்டு இன்னொரு பொண்ணை கற்பழித்துக் கொள்வார். வெளியவே விடக்கூடாது, ஸ்ட்ராங்காக அவனை வச்சு இது பண்ணணும்னு சொல்லுவான். ஆமாம், நீதிமன்றத்தில் இவன் தான் குற்றவாளி என்பதை நிரூபித்தால் மட்டுமே இந்த மாணவி படுகொலைக்கான காரணம் இவன்தான் என்பதை நாம் முடிவுக்கு கொண்டு வரோம். அரக்கனா அழிக்கணும்னு சொல்கிறீங்க? அவனை சிறையில் வச்சு அழிச்சிடணும், விடக்கூடாது. ஏஐ பற்றிய பயம் இனி வேண்டாம். சிக்கலான டெக்னாலஜியை சாமானிய தமிழனுக்கும் புரிய வைக்கிறது உன் ஏஐ அறிந்தால் புத்தகம். விவசாயம் முதல் வியாபாரம் வரை ஏஐயை உங்கள் முன்னேற்றத்திற்கான ஏணியாக மாற்று. இன்றைய வாசியுங்கள் உன் ஏஐ அறிந்தால். பிரைம் நைட் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்போர் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நெடுநாளுக்கு பிறகு பார்க்குறோம், தமிழக வெற்றி கழகத்தில் தலைமை அனுமதியோடு வந்திருக்கிறீங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிரச்சனை ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை வந்துட்டுருக்கும். அதில் இந்த விளாத்திக்குளம், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் ஒரு பள்ளி மாணவி கற்பழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் சம்பந்தப்பட்ட நபரையும் கைது செஞ்சுருக்காங்க, தர்ம முனீஸ்வரன்ற இது. இந்த சம்பவம் இப்போ எங்கே தொடங்கி எங்கே முடிஞ்சிருக்கு? எப்படி தர்ம முனீஸ்வரனை கைது செஞ்சுருக்கிறாங்க? எதன் அடிப்படையில் கைது செஞ்சுருக்காங்க? இலையுதிர் காலம் முடிந்து பூக்காலம் தொடங்கியிருக்கிற சூழல். திருட்டு முன்னேற்றக் கழகம் வீழ்ந்திருக்கிற நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் பூக்காலம் தொடங்குகிறது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பக்கத்தில் வேடநத்தம் கிராமத்தில் 454 மதிப்பெண்கள் 10ஆம் வகுப்பு பெண். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஒன்றிய வாரியாக பரிசு கொடுக்குற போது அந்த பெண்ணும் வாங்கி, அந்த குழந்தை இன்றைக்கு நாம் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் இறுதிச் சடங்குகள் நடைபெற்று கொண்டிருப்பதாக அறிகிறேன். திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்பதற்கு பல்வேறு உதாரணங்களை நாம் சொல்ல முடியும். நேற்று கூட செய்யூர் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்டு ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொறுப்பாளர் ஒரு மாணவியை, குழந்தையை இன்னும் சொல்லப்போனால் பாலியல் துன்புறுத்தல் செய்து குற்றச்சாட்டுகள் பதிவு செய்து கைது செய்யப்பட்டிருக்கிற நேரத்தில் நாம் கதைத்து கொண்டிருக்கிறோம். பேரை சொல்லக்கூடாது, அந்த மாணவியோட பேரை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லோரும் இந்த விடயத்தை பற்றி நிறைய பேசிட்டாங்க. ஆனால் இதற்குள் இருக்கிற உள்ளாய்வுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பேசணும். யாரும் பேசாததை பேசினால்தான் அதனுடைய சிறப்பாக இருக்கும். முதல்ல இந்த மாணவி வசிக்கிற அந்த கிராமங்களில் தமிழ்நாட்டை தலைநிமிரச் செய்வோம் என்றெல்லாம் உங்களுக்கு என்ன கனவு இருக்கிறது என்று கேட்குகிற முதலமைச்சருக்கு மத்தியில் ஒரு சிறிய கிராமங்களில் கூட இன்னும் கழிவறைகளை கட்டித்தர முடியாத வக்கற்ற அரசுகள் தான் இதுவரை ஆண்டு கொண்டிருக்கு. கருவேலங்காட்டு தேசங்களே இன்றைக்கு கழிவறைகளாக மாறி போயிருக்கிறது என்றால் நெஞ்சம் குமுறுகிறது. படுகொலைகள் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் இப்போ ஒரு 4-5 நாளாக இல்லை, குறைஞ்சிருச்சு. ஏன்னா ஆட்சி அதிகாரம் இல்லாமல் இருக்கிறது. தங்கையை சீரழித்தவன் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு ஒரு நபர், கிட்டத்தட்ட தர்ம முனீஸ்வரன் ஒருத்தன். அவனுடைய பின்னணியை இதுவரை காவல்துறை அறிவிக்கலை. அவனோட பின்னணி என்ன, உண்மையான பின்னணி? ஆனால் அவனுடைய பின்னணி என்ன சொல்கிறாங்க, காவல்துறை அறிவிக்காத போது நம்ம எதையுமே பேசிட முடியாது.
ஆனால் ஏன் அறிவிக்காமல் இருக்கிறாங்கங்கிறது இல்லை. ஒரே ஒரு பின்னணி மட்டும் சொல்கிறாங்க. எட்டயபுரத்தில் ஏற்கனவே ஒரு 65 வயது முதிய பெண்மணியை இவன் கற்பழித்து படுகொலை செய்த காரணத்தால் இவன் குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தான். அவன் கீழமை நீதிமன்றங்களில் விடுதலை கிடைக்காமல் மேலமை நீதிமன்றமான உச்சநீதிமன்றம் வரை சென்றிருக்கிறான். ஆக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் தான் அவன் தற்பொழுது இப்போ வெளியில் வந்திருக்கிறான்னு சொன்னால், உச்சநீதிமன்றம் வர போகிறதற்கு இவனுக்கு பின்புலம் என்ன, இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற அரசியல் என்ன, உச்சநீதிமன்றத்தில் இவனுக்கு பிணை கொடுக்குகிற அளவிற்கு வாதாடுகிற வழக்கறிஞர்களுக்கு பொருளீட்டக்கூடிய பொருளாதாரத்தை இவன் எவ்வாறு வைத்திருக்கிறான், யார் பின்னணியிலிருந்து உதவுகிறார் என்கிற கோணமெல்லாம் இதுவரை சொல்லப்படவில்லை. ஆனால் வெளியில் வந்திருக்கிறான். 30 வயது மதிக்கத்தக்க இந்த தர்மமுனீஸ்வரன் இப்போ காவல்துறை என்ன சொல்லுகிறது என்றால், நம்ம சிசிடிவியை காட்டினாங்க, காற்றாலை மின் உற்பத்தி இருக்கிற இடத்துல அவன் இருசக்கர வாகனத்தில் அவன் போகிறதாக ஒரு படம் காட்டியிருக்கிறார்கள். காற்றாலை அந்த மின் கம்பம் இந்த நிழலிலே படுகிறது, அந்த நிழலை தாண்டி அவன் கடந்து போகிற காட்சியும் நாம் பார்த்தோம். பல ஒளிபரப்பு தொடர்புகள் சேனல்கள் வெவ்வேறு முகங்களை காட்டி இல்லை இது தர்மமுனீஸ்வரன் தான் என்று காட்டி கொண்டிருக்கிறது. இப்போ மாணவியினுடைய விடயத்துக்குள் நாம் வருவோமேனால், 12ஆம் வகுப்பு படித்த மாணவி வீட்டிற்கு வந்ததும் 200 மீட்டர் தொலைவில் இருக்கிற கருவேலங்காட்டிற்குள் இயற்கை உபாதைகளை கழிக்கச் சென்றாள். ஆனால் அதே ஊரை சார்ந்தவன் அல்ல தர்மமுனீஸ்வரன், அவன் சாயல்குடியை சார்ந்தவன். அது கிட்டத்தட்ட பசுமன் மாவட்டம், ராமநாதபுரம். இப்போ ராமநாதபுரத்திலிருந்து தூத்துக்குடிக்கு போய் ஒரு பெண்ணை பாலியல் சீண்டல் செய்கிறான் என்றால், ஊர் விட்டு ஊர் போயே இந்த தகவல்களை அல்லது இந்த மாதிரியான நுணுக்கங்களை ஒருவன் செய்கிறான் என்றால் எப்படி அது சாத்தியமாகும் என்பது எனக்கு தெரியல. என் ஊருக்கு பக்கத்து ஊரில் நள்ளிரவுலையோ அல்லது சாயங்காலம் 6 மணிக்கோ சுற்ற முடியுமா? ஏன்னு கூப்பிட்டு கேட்பான். அந்த ஊருக்காரன் இங்கே சுற்றிட்டு தெரிஞ்சானே என்ன விவரம்னு கேட்பான் உள்ளூர்காரன். சரி, ஒரு மாணவி 6:30 மணிக்கு கழிவறை போகிறதுக்காக காட்டுப்பக்கம் ஒதுங்கி இருக்கிறார் என்றால் கண்காணித்தது எப்படி? அப்போ அவன் அங்கேயே டென்ட் அடித்து தங்கியிருந்தானா? இந்த பெண்மணி அங்கே தினந்தோறும் போகுதா? இதற்கெல்லாம் காவல்துறை விளக்கம் சொல்ல வேண்டும். இது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நான் கேட்க, சந்தேகங்களை காவல்துறை விளக்க வேண்டும். குற்றவாளியை பிடிச்சிட்டிங்க, வாழ்த்துக்கள். அதற்கான பின்னணி என்ன, இதற்கு பின்னால் இருக்கிற மர்மங்கள் என்ன, அல்லது இவனுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற மர்ம நபர்கள் யார்? ஒரு வண்டியே திருடி இருக்கிறான் அப்படின்னு சொல்லுது காவல்துறை. திருடிட்டு இங்கேருந்து அங்கே போயிருக்கான். எந்த ஏரியாவிலெல்லாம் அவனுக்கு பெண்கள் கிடைக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இவன் உச்சநீதிமன்றத்தின் மூலமாக பிணையில் வருகிறான் என்றால் ஏன் அவனை கண்காணிக்க தவறியது காவல்? இல்லை, அதான் காவல்துறை அதிகாரி சொல்லியிருக்காங்க, 260 பேர்கிட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் பிணையில் இருக்கிறாங்க, எல்லாரையும் தினமும் கண்காணிச்சிட்டு இருக்கான். ஆனால் ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு குற்றவாளி ஏதாவது ஒரு குற்றம் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் வந்து நம்மள்ட்ட டேட்டா வந்து சொல்ல போகிறது இல்லை. நம்ம கண்காணிக்கும் போது சில நேரத்தில் ஒழுங்கு நடவடிக்கைகள் இருக்கலாம், சில நேரங்கள் நம்ம அப்பாற்பட்டு போயிருக்கலாம்ல, அதுக்கு எப்படி பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இந்த கேள்வி முதல்ல ஒரு விஷயம், 8:30 மணிக்கு 6:30 மணிக்கு போன குழந்தை 8:30 மணி வரை வரலைன்னு சொன்னதுக்கு பிறகு தான் நான் பெற்றோர்கள் தேடுகிறார்கள். நீங்கள் 2 மணி நேரம் கழித்து தேடுறாங்க, கிடைக்கல. அதுக்கப்புறம் பெற்றோர்கள் வந்து போய கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க குளத்தூர்னு ஒரு காவல் நிலையத்தில். அது அவங்க சொல்கிறாங்க இங்கே இல்லை, நீங்கள் மகளிர் காவல் நிலையத்துக்கு போகணும். அங்கே ஓடுறாங்க. அங்கே ஓடும்போது அவங்க வந்து அங்கே இருக்கிற குளத்தூர் காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் SSI செல்வராஜ் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து மகளிர் காவல் நிலையத்துக்கு கொடுக்கப்பட வேண்டிய மனு, நீங்கள் அங்கே ஒன்றே புகார் கொடுங்கன்னு சொல்கிறார். ஒரு ஆபத்தான ஒரு சூழல் வருகிற போது எந்த காவல் நிலையமாக இருந்தாங்க, 2 காவலர்கள் டார்ச் லைட் அடிச்சுட்டு அந்த கருவேலங்காட்டுக்குள்ளே போயிருந்தால் கூட இந்த காம கொடூரம் நடைபெற்றிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும். ஆக முதல் குற்றவாளி இன்றைக்கி செல்வராஜ் தான். நீங்கள் குற்றவாளியை பிடிச்சிருக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த குற்றத்தை நடக்க ஒப்புதல் கொடுத்ததை போல செயலாற்றி இருக்கிற செல்வராஜ் SSI, அவரை கைது செய்யணும்னு நாங்கள் சொல்கிறோம். அடுத்து இங்கேருந்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போனால் பிரவீனா என்கிற ஒரு காவல்துறை ஆய்வாளர், உன் பிள்ளை இவனோட தான் ஓடி போயிருக்கு, நல்லா தேடு என்று. அது இன்றைக்கி அவங்கெல்லாம் வந்து தற்காலிக பணி நீக்கம், நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும். பொறுப்பு இல்லாமல் மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்குகிற இந்த அதிகாரிகள் எதற்காக பணியாற்றுகிறார்கள் என்கிற கேள்வியை நம்ம வைக்கிறோம். அடுத்து அங்கே போனதுக்கப்புறம் நாளை காலைல 10 மணிக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னாங்க. இதற்கிடையில் அந்த பொண்ணோட பெரியப்பா வெளியில் பிழைப்பதற்காக போனவர் ஊருக்கு வந்து மகளை காணுமேன்னு தேடுறாரு, தன்னிச்சையாக தேடுறாரு. அப்போ தான் அவர் தான் கண்டுபிடிக்கிறார் சாயங்காலம் 4:30 மணிக்கு. கிட்டத்தட்ட 20 மணி நேரம் கழித்து தான் அந்த குழந்தை கண்டுபிடிக்கப்படுகிறது. ஏன் நான் அந்த 20 மணி நேரம் சொல்கிறேன்னு சொன்னால்,
இப்போ இவன் கற்பழிக்க காமுகன் முயன்றிருக்கிறான், அவள் தப்பிப்பதற்கு முயற்சித்திருக்கிறார், ஸ்ட்ரக்கிள் நடந்திருக்குங்க அப்படின்னு காவல்துறை சொல்லுது. அந்த ஸ்ட்ரக்கிளில் அந்த பெண்ணோட நகத்துக்குள்ளே இவனோட மேத்தோல் ஒட்டி இருந்ததாகவும் அந்த தோல் தான் டிஎன்ஏ பரிசோதனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது என்றும் சொல்லுகிறது காவல்துறை. அப்படி என்றால் கிட்டத்தட்ட 24 மணி நேரம் கழித்து தான் அந்த தோல் நகத்துக்குள்ளே இருக்காங்கிறத பார்த்துருக்குறாங்க. இது காவல்துறை எப்போ சொல்லுது? 10 நாள் கழித்து சொல்கிறாங்க. ஏன் இந்த சந்தேகத்தை நாம் எழுப்புகிறோம் என்றால், குற்றவாளியை கைது செய்திருக்கிறீர்கள், குற்றவாளிக்கு பின்னால் யாராவது ஒளிந்திருக்கிறார்கள் என்ற சந்தேகம் எழுப்பதால் நாம் இந்த கேள்வி எழுப்புகிறோம். அடுத்து 23 கிலோமீட்டர் அலக்கழித்து அதுக்கப்புறம் அங்கே மார்க்கண்டேயன்னு ஒரு எம்எல்ஏ கிட்ட போய் முறையிடுறாங்க. அவரும் ஃபோன் போட்டு அது என்னன்னு பாருங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. எம்எல்ஏ இங்கே வரல. ஆக அரசு அதிகாரிகள், அரசு அதிகாரம் படைத்தவர்கள் யாரும் வரலை, அரசியல் அதிகாரம் படைத்தவர்கள் யாரும் வரலை. இன்றைக்கி அந்த பொண்ணு சிதைக்கப்பட்டு சின்னாபின்னமாக்கப்பட்டு 10 நாட்கள் மருத்துவ உடல் கூராய்வு மையத்திலேயே வைக்கப்பட்டு குற்றவாளி இவன்தான் என்று 10 நாட்களுக்கு பிறகு அறிவிக்கப்படும். இன்றைக்கி அங்கே இருக்கிற அந்த தென்மண்டலத்தினுடைய ஐஜியெல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் அறிவியல் பூர்வமாக இந்த விஷயத்தை கையாண்டிருக்கிறோம். வாழ்த்துக்கள், இல்லைன்னு சொல்ல, உங்களுக்கு வேலை அதுதான், அதுக்கு தான் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க. அதை மாறுதட்டி சொல்லக்கூடாது. ஒன்று. இப்போ தொடர்ந்து போராட்டம், 2வது நாள் போராட்டத்தில் மதன் ஒரு ஆய்வாளர் மக்களை மிரட்டுறாரு, தூக்கி உள்ளே வச்சுருவேன்னு மிரட்டுறாரு. அவரை தூக்கி உள்ளே வைக்கணும். இல்லை, 300 பேருக்கு மேலே அந்த ஊர்லேயே எல்லார்ட்டையுமே இது பண்ணியிருக்கோம். என்ன எந்த ஒரு க்ளூவும் கிடைக்காதப்ப மக்கள் தடை பண்ணும்போது தான் அது 9 நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு 800 ஆண்களை வரவழைத்து விசாரித்திருக்கிறார்கள். அதில் 5 பேரை தனியாக ஒதுக்கியிருக்கிறாங்க காவல்துறை. இது மிகச்சிறப்பான பணி, அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. அதில் 461 குற்றவாளி லிஸ்ட்டு அந்த பகுதியில் இருக்குது. திருநவன், வழிப்பறி செஞ்சவன், கொள்ளையடித்தவன், கொலை செஞ்சவன், ரேப்பரி பண்ணவன், ரேப் பண்ணவன், ஏற்ற வீட்டுக்காரனுக்கு சண்டி, இவன் பொண்டாட்டி அவன் பொண்டாட்டி வச்சுருந்த இந்த மாதிரி கேஸ் எல்லாம் உள்ள எல்லா மொத்த கேஸில் சம்மந்தப்பட்ட 461 பேர் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கு. மகிழ்ச்சி. 98 சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் 2574 கால் ஹிஸ்ட்ரி ஒட்டுமொத்த ஃபோனையும் டேஷ் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆக கிட்டத்தட்ட 2574 பேரிடம் இந்த ஃபோன் இது பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன எழுப்புகிறோம் சந்தேகம்னா, தங்கை கற்பழிக்கப்பட்டதற்கு பிறகு இரவு காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? அது எங்கே? அவன் பகலையில் தான் போகிறான். அது வந்ததா போனதாங்கிறத காவல்துறை அறிவிக்கலை. சரி, அவன் வந்தான் என்றால் போனது எங்கே? இத்தனை சிசிடிவி கேமரா நீங்கள் ஆய்வு செஞ்சுருக்கிறீங்க. ஒன்று. 2வது, எந்த மாதிரி கருவிகளை கொண்டு அவன் வெட்டினான்? மாணவி சிதைக்கப்பட்டிருக்கிறார். சரி, மாணவி சிதைக்கப்பட்டிருக்கிறார் என்றால் நீங்கள் மரபணு சோதனை நடத்தினீர்கள். பிரேத பரிசோதனையில் இவன் கற்பழித்ததற்கான சான்றுகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த ஆய்வுகள் என்ன வெளிவந்திருக்கிறது? இதையும் காவல்துறை தெரிவித்தார்கள். இங்கே தான் விஷயமே இருக்குது. ஒருவன் சிக்கியிருக்கிறான், அவன் கற்பழித்திருக்கிறான் என்று காவல்துறை சொல்லுகிறது. இப்போ அறிவியல் பூர்வமான சாட்சியின் அடிப்படையில் அப்படின்னு அந்த காவல்துறை அதிகாரி சொல்லுகிறார். எந்த மாதிரியான அறிவியல் சாட்சி? கேமரா மட்டுமே அறிவியல் பூர்வமான சாட்சியா? இல்லை, தோல் டிஎன்ஏ டெஸ்ட்டா? அந்த டிஎன்ஏ தோல், நான் என்ன கேட்குறேன்னா அதுக்கு தான் வர்றேன் திருப்பி. 24 மணி நேரத்திற்குள் நகத்திற்குள் ஒட்டியிருந்த அந்த தோல் காய்ந்திருக்கும். இவர்கள் மருத்துவ வளாகத்திற்கு கொண்டு போனார்கள், பிரேத பரிசோதனை செய்கிறார்கள். சரிங்களா? இவ்வளோ நேரம் கடந்து கிட்டத்தட்ட ஒரு 30 மணி நேரம் கடந்து அந்த தோல் அந்த நகக்கணுக்குள் இருந்ததா? தோலை காட்டுக. எங்கே கிழிக்கப்பட்டது? அவனுடைய உறுப்புகளிலிருந்து எங்கே கிழிக்கப்பட்டது? அவனுக்கு எங்கே காயம் இருக்குது? இந்த தோலும் அவன் கிழிக்கப்பட்ட இடத்திலிருந்து எடுக்கப்படுகிற அந்த காயமும் ஒத்து போகிறதா? இந்த அறிவியல் பூர்வமான விஷயத்தை அவர்கள் தான் சொல்லுகிறார். இதெல்லாம் மக்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும். இதில் நான் சந்தேகத்தை எழுப்பலை, ஆனால் சந்தேகம் இருக்கிறது. தர்மமுனீஸ்வரன் ஒருவன் தான் குற்றவாளி என்பது சந்தேகமாக இருக்குதா? இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இந்த காவல்துறையினுடைய புத்தி எப்போதும் எப்படி இருக்கும்னா, ஒரு தனிநபர் கொள்ளை அப்படி என்றால் அவன் என்ன நோக்கத்தில் அவன் செஞ்சுருக்கிறான், எந்த மாதிரி செஞ்சுருக்கிறான், எந்த மாதிரியான ஹிஸ்டாரிக்கலாக பண்ணியிருக்கிறாங்கிறத காவல்துறை எடுத்து வச்சுருக்கும். அடுத்த முறை எங்கேயாவது கொள்ளை நடந்து குற்றவாளிகளே கண்டுபிடிக்க முடியல, இந்த குற்றவாளியை தூக்கி அதில் சேர்த்துருவாங்க. இப்போ 65 வயது முதிய பெண்மணியை இவன் கற்பழித்திருக்கிறான், அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. காவல்துறைக்கு எதிரான நடவடிக்கையில் இவன் ஈடுபட்டிருக்கான். என்ன? உச்சநீதிமன்றத்தில் போய் பிணை வாங்கியிருக்கிறான். அது காவல்துறைக்கு எதிரான நடவடிக்கையாகத்தான் காவல்துறை கருதும். எங்களை மீறி நீ உச்சநீதிமன்றத்துக்கே போறியா? இப்படி ஒரு இருமாப்பை வைத்திருப்பார்கள் சில காவல்துறை அதிகாரிகள். இப்போ இந்த வழக்கிலும் இப்போ அவனுக்கு நம்ம பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் உடல்நலம் சரியில்லை என்று செய்திகள் வருகிறது. மருத்துவமனைக்கு கொண்டு போகணும். நாம் பேசி கொண்டிருக்கிறோம். இன்னும் 24 மணி நேரம் இல்லை, 48 மணி நேரம் அல்ல,
இந்த ஒரு வாரத்துக்கு அவனை சுட்டுக் கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. தடயங்களை மறைப்பதற்காகவே காவல்துறை இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடும். இல்லையா ஸ்லோ பாய்சன் கொடுத்து முடிச்சிடுவான். அதற்கு எடுத்துக்காட்டு நிறைய வழக்குகளில் சம்பவம் ஒன்று ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் கொலை வழக்கில் திருவேங்கடத்தை இவர்கள் என்கவுண்டர் செய்தது. இன்னைக்கு வர புரியாத புதிராக இருக்குது. சிசிங் ராஜாவை படுகொலை செய்தது புரியாத புதிராக இருக்கிறது. ஆக இன்னைக்கு இந்த மாணவி தங்கை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாள், கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள் என்றால் 2 விஷயங்கள் தான். ஒன்று, நீ டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஓகே தோலை எடுத்துட்ட, மரபணு சோதனைகளில் என்ன நடந்தது இவனுடைய சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்ட்ரக்கிளுக்குள் நடந்த விஷயங்கள் இருக்குல்ல, அதனுடைய உடல் கூராய்வுகளில் எந்த மாதிரியான அறிவியல் தன்மையை காவல்துறை கையில் எடுத்திருக்கு. ஏன்னா வழக்கு ஸ்ட்ராங் ஆகணும். இல்லை, அதெல்லாம் வெளிப்படையாக சொல்லக்கூடாது. ஆனால் வழக்குக்கு ஸ்ட்ராங் ஆகணும். ஏன்னா ஏற்கனவே 65 வயது மூதாட்டியை இவன் ரேப் அண்ட் மர்டர் பண்ணியிருக்கான். அதில் அவன் உச்சநீதிமன்றம் போய் பிணையில் அன்றைக்கி வெளியில் வந்திருக்கிறான். அதே மாதிரி இந்த வழக்கில் அவன் பிணையில் வெளியில் வந்துட்டு இன்னொரு பொண்ணை கற்பழித்துக் கொள்வதற்கா வெளியவே விடக்கூடாது, ஸ்ட்ராங்காக அவனை வச்சு இது பண்ணணும்னு சொல்லுவோம். ஆமாம், எல்லா ஆதாரங்களையும் திரட்டுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். காவல்துறைக்கு நம்ம ஒத்துழைப்பு தரோம். ஆனால் இந்த சால்சாப்பு வேலைகள் பண்ணக்கூடாது. காவல்துறை அவனை தப்பிக்க விடக்கூடாது. இன்னைக்கு தங்கையினுடைய பிரேதத்தை பெற்றோர்கள் வாங்கியிருக்கிறார்கள். எந்த அடிப்படையில்? உங்கள் மீது நம்பிக்கை இருந்த காரணத்தால் வாங்கியிருக்கிறார்கள். அவர்கள் வைத்த ஒரே கோரிக்கை குற்றவாளியை கண்ணில் காட்டுன்னு காட்டிட்டாங்க. இவன் தான் குற்றவாளின்னு காட்டியிருக்காங்க. ஆனால் அவன்தான் குற்றவாளி என்பதை அறிவியல் பூர்வமாக நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இப்பொழுது நீங்கள் வாய்மொழியாத்தான் இவன் தான் சொல்கிறீங்க, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீதிமன்றத்தில் இவன் தான் குற்றவாளி என்பதை நிரூபித்தால் மட்டுமே இந்த மாணவி படுகொலைக்கான காரணம் இவன்தான் என்பதை நாம் முடிவுக்கு கொண்டு வர முடியும். அதுவரை கொண்டு வர முடியாது. ஆக இன்றைக்கு அந்த மாணவி குடும்பம் சிதைக்கப்பட்டிருக்கிறது என்றால் தமிழ்நாடு அரசு இதுவரை ₹1 அந்த குடும்பத்திற்கு கொடுக்கப்படவில்லை. ஒரு மாணவியினுடைய எதிர்கால வாழ்க்கையையும் வரலாற்றையுமே அளித்த குற்றவாளி என்றால் அவனுக்கு கடும் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அதுக்காக மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லலாம். அவன் வெளியிலே வரக்கூடாது. உச்சநீதிமன்றம் சென்றாலும் உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் காவல்துறைக்கு இருக்கு. ஒரு வழக்கில் அவனை விட்டதனால தான் இன்றைக்கு இந்த பிரச்சனை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் முக்கிய குற்றவாளியான அருள் பிணையிலே இருக்கிறான். அவனை கொல்லுவதற்கு 4 பேர் இன்றைக்கு சென்றதாக சிசிடிவி கேமரா ஆதாரங்களோடு கைது செய்திருக்கிறோம் என்று காவல்துறை அறிவிக்கிறது. இந்த வழக்கை திசை திருப்புவதற்கான முயற்சிகளை காவல்துறை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை பதிவு செய்கிறோம். அதை போலதான் இன்றைக்கு இந்த மாணவியினுடைய வழக்கிலும் இவனை காப்பாற்றுவதற்கு எதையோ ஒரு நாடகத்தை நீங்கள் உருவாக்கிவிடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு அவன் பாதுகாக்கப்பட வேண்டும். அவனுடைய உண்மைத்தன்மையை உலகத்திற்கு சொல்ல வேண்டும், வெளிக்கொண்டு வேண்டும். இல்லை என்றால் எல்லா வழக்கையும் ஊற்றி மூடுவதைப் போல இந்த மாணவியினுடைய வழக்கையும் ஊற்றி மூடுவதற்கான வேலையை காவல்துறை செய்துவிடக்கூடாது. அதெல்லாம் உறுதியாக இருக்கணும்னு நம்ம சொல்ல வரோம். அரக்கனா அழிக்கணும்னு சொல்கிறீங்க. அவனை சிறையில் வச்சு அழிச்சிடணும், விடக்கூடாது. ஏன்னா அவன் 2வது குற்றம் செய்ததாக காவல்துறை சொல்லுகிறது. முதல் குற்றம் செய்து பிணையில் தான் வெளியே வந்திருக்கிறார். 2 வருஷம் கழிச்சு பிணையில் வந்திருக்கிறார். அப்போ உறுதி செய்யப்படாத தகவலின் அடிப்படையில் தானே அவன் வெளியில் வர முடிஞ்சது. அதுபோல் இது ஆகிவிடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். ரொம்ப கவனமாக நாம் எழுப்புகிற இந்த கேள்விகளுக்கெல்லாம் மக்கள் மன்றத்தில் எழுப்புகிறோம். மக்களிடத்தில் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் காவல்துறை அதிகாரிகளுக்கு உண்டு. சில ரகசியங்கள் பாதுகாக்கலாம், ஆனால் வெளிப்படைத்தன்மையும் தேவை. அதை காவல்துறை உணர்ந்து கொண்டு இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் இருப்பதற்கு இது போன்ற குற்றவாளிகளை சிறையிலேயே வைத்து தண்டிக்க வேண்டும் என்பதுதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் நோக்கமாக இருக்கிறது. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமக்காக மிக்க நன்றி. வணக்கம். நீ என்ன பார்த்தியே, நீ பார்த்தத நான் சத்தியமா பார்த்தேன்.